ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மிகப்பெரிய ஆசை, நீண்ட நாள் ஆசை, கனவு, விருப்பம் என இருந்தது அல்லவா? அது இப்பொழுது நிறைவேறக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. என்னுடைய நெற்றியை மிகுந்த பக்தியோடு தொட்டதன் காரணமாக உன் தேவை, விருப்பம் நிறைவேறக்கூடிய நேரம் இது. அன்பாய் பேச 1000 உறவுகள் இருக்கலாம், ஆனால் உன்னுடைய அன்புக்காக மட்டும் இயங்கக்கூடிய சில உறவுகளும் இருக்கின்றது அல்லவா? அவர்களை யாருக்காகவும் எதற்காகவும் எப்பொழுதும் விட்டு கொடுத்து விடாதே. உனக்காக பிறந்த இந்த நல்ல நாளானது நல்ல தொடக்கத்தையும் நன்மைகளையும் தரக்கூடிய இனிய நாளாக அமையும். உனக்கு பிரச்சனைகளாக இருந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே சென்றது என்று தெரியாமல் மாயமாகும். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேறி உன்னுடைய வாழ்க்கை இனி குதூகலமாக மாறும். அருகில் இருப்பது, நேசிப்பது மட்டும் அன்பு கிடையாது. தொலைவில் இருந்தாலும் துளியளவு மாற்றம் இல்லாமல் நேசிப்பது தானே உண்மையான அன்பு. உன்னை நேசிக்கக்கூடிய உண்மையான அன்புகளும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றன. சில சமயங்களில் ஆசைகளை சுமக்காமல் அன்பை சுமந்து சென்றால் வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி மழை என்பது பெய்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உலகில் அழியாததும் அழிக்க முடியாததும் ஒன்றே ஒன்றுதான். அது நம் மனதில் வைக்கும் உண்மையான அன்பு. அப்படி உண்மையான அன்பை நீ வைத்திருந்ததால் அதற்கு நான் கொடுக்க போகும் பரிசு என்பது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கும். அன்பு என்றாலே அது அழகுதான், பாசம் என்றாலே அது மகிழ்ச்சிதான். இரண்டும் கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும் அல்லவா? அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை உன் வாழ்க்கையானது வாழத் தொடங்கக்கூடிய நாள் இன்றுதான். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு இன்பங்களை எல்லாம் நீ சந்திக்கப் போகின்ற அழகான காலை பொழுதோடு அன்பான நினைவுகளோடு மனம் மகிழ நான் உன்னை வாழ்த்துகின்றேன். உலகில் அன்பை தவிர வேறு எதுவும் அழகு இல்லை. மனதில் இருக்கும் அழகான உறவிற்கு என்றென்றும் உண்மையான அன்பை வெளிப்படுத்த வேண்டும். வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி எப்பொழுதும் நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் என்கின்ற மிகப்பெரிய உண்மையை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொருவரும் அன்பை கொடுத்து அன்பை பெற தயாராக இருக்க வேண்டும். எந்த ஒரு போலியான விஷயங்களும் அந்த அன்பில் நுழையாதவாறு பார்த்து கொள்ளவும் வேண்டும். ஆசைகளை வளர்த்து கொள்வதால் அன்பு சில சமயங்களில் போலியாக மாறிவிடுகின்றது. அளவோடு ஆசைகளை வைத்து கொண்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் நட்பாக அன்போடு பழக ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கை அழகான பூந்தோட்டமாக மாறவும் செய்கின்றது. எந்த இடத்திலும் பகைமை உணர்வு என்ற ஒன்றை அது வளர விடாமல் தடுக்கவும் செய்கின்றது. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை மறக்க செய்து சந்தோஷத்தை தருவது நாம் நேசிக்கக்கூடிய உறவினுடைய உண்மையான அன்பு மட்டும்தான். அப்படி உன் மீது உண்மையான அன்பு வைத்தவர்கள் எல்லாம் உன் அருகில் இனி வருவார்கள், உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். பாசத்திற்காக ஏங்கி நிற்கும் என்னுடைய அன்பு குழந்தைக்கு பாசமழை பொழிய ஆட்கள் தயாராகிவிட்டார்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை இனி மிக மிக இன்பம் நிறைந்ததாக, மகிழ்ச்சி நிறைந்ததாக மாறும். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகி அவஸ்தைகள் எல்லாம் முடிந்து அழியாத அன்போடு நிலைத்து உன்னுடைய வாழ்க்கை நிற்கும். என்னுடைய வார்த்தையில் நம்பிக்கை வை. பேரழகாக நீ ஜொலிக்கப் போகின்றாய். இதயம் என்பது உயிரை சுமக்க மட்டுமல்ல, உன்னை போன்ற நல்ல உறவை நேசிக்கவும் தான். அப்படி உன்னை நேசிப்பவர்களால் நீ மகிழ்ச்சி அடைய போகின்றாய். அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்ல வழியில் உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு சென்று நல்லோரால் அறியப்பட்டு உன் வாழ்க்கையை நீ மேம்படுத்தி கொள்வாய். நல்லதே நடக்கும்.